Hello everyone, I am Reshma, senior psychologist from EMOCare. Actually, இங்க நான் நிறைய counseling settings பார்க்குறேன். இங்க நான் பார்த்ததுல parents வந்து ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்க வந்து சரியா படிக்க முடியல, அவங்களால படிச்ச விஷயங்களை ரீகால் பண்ண முடியல, அப்படியே அவங்க ரீகால் பண்ணாலும் எக்ஸாம்ஸ்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுத முடியல. ஸோ இதெல்லாம் அவங்களோட அவுட்கம் என்னன்னு பார்த்தா அவங்களோட லோ ஸ்கோரா இருக்கு, அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ இதனால நாங்கள் என்ன பண்றது, எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இதுக்கு வந்து நியூரோபிக்ஸ் தான் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன். இந்த நியூரோபிக்ஸ் நம்ம செய்யறது மூலமா நமக்கு வந்து நம்ம மைண்ட்ல மெமரி ஃபங்க்ஷன்ஸ்னு 3 இருக்கு. அதுல வந்து ரெஜிஸ்டர், ரிட்டென்ஷன், ரீகால் 3 விஷயங்கள் இருக்கு. இந்த 3 விஷயமும் உங்களுக்கு கெப்பாபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உங்களோட எக்ஸாம்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். இதனால அவுட்கம் வந்து குட் ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் அடுத்து உங்களுக்கு சொல்லி போடுறது என்னன்னா நியூரோபிக் டெக்னிக்ஸ். ஓகே, வாங்க நியூரோபிக்ஸ்க்கு போகலாம். நான் ஃபர்ஸ்ட் 1 டெக்னிக் சொல்லித்தரேன். இதுக்கு பேரு 1 hand நியூரோபிக் டெக்னிக். ஃபர்ஸ்ட் வந்து 1 hand thumbs up வச்சுக்கணும் அண்ட் 1 hand pinky out இப்படி வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நீங்க சைமல்டேனியஸா ஸ்பீடா பண்ணணும். இந்த மாதிரி நீங்க நியூரோபிக் டெக்னிக்ஸ் பண்ணும் மூலமா உங்களோட ரெஜிஸ்டர், ரிட்டென்ஷன், ரீகால் இந்த 3 விஷயங்களும் கெப்பாபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி உங்களால கான்சென்ட்ரேஷனா எக்ஸாம்ஸ் எழுத முடியும். இந்த மாதிரி ஒரு நியூரோபிக் டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. நீங்க யூடியூப் பார்த்து மூலமா மட்டும் இதை கத்துக்க முடியாது. நீங்க தாராளமா எங்ககிட்ட வந்து நியூரோபிக்ஸ் டெக்னிக்ஸ் நிறைய கத்துக்கலாம். ஸோ கீழே இருக்க இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நியூரோபிக்ஸ் ட்ரைனர் ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தாராளமா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ டீம்.